ரேம் பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாதி பேருக்கு தான் தெரியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹே ஹால், வெல்கம் டு கிரே மேன் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஏன் ரேம் பிரைஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 1.5 இயர்ஸ் முன்னால சிங்கிள் ஸ்டிக் ஆஃப் DDR5 ரேம் வந்து 5,000 to 7,000 வரைக்கும் சேல்ஸ் ஆயிருந்தது. அதுவே இப்போ மிட் 2026ல 22,000 to 25,000 வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் 3 மடங்கு கிட்ட அதிகமா சேல் ஆகுது. எதனாலனா ஏஐ பூம் தான் மெயின் ரீசன். ChatGPT, Gemini, Claude இந்த மாதிரியான ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு HBM ஹையர் பேண்ட்வித் மெமரி அப்படின்ற ஒரு மெமரி டைப் யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மல் DDR5 விட ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கும். இதுதான் ஏஐ சிப்ஸோட ஜிபியோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, HBM மேனுஃபேக்சர் பண்றதுல மெமரி கம்பெனிஸ்க்கு 50% கிட்ட ஹையர் ப்ராஃபிட் கிடைக்குது. இதுவே கன்சூமர் ஆன நம்மளுக்கு DDR5 இது பண்றதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. அதுதான் ரீசன். ஸோ சாம்சங், SK Hynix, மைக்ரான் இந்த மாதிரியான கம்பெனிஸ் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் HBM மெமரி குறிப்பிடலாம். கன்சியூமர் DDR5 ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த 3 கம்பெனிஸும் முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதனால தான் சப்ளைஸ் கம்மியாகுது, பட் டிமாண்ட் அப்படியே இருக்கு. இது பேசிக் எக்கனாமிக்ஸ் தான். சப்ளை கம்மியானா டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதனால பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். 2026 ஃபுல் இயருக்கும் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த ரேம் ப்ரொடக்ஷனை ஏஐ கம்பெனிஸ் கன்சூம் பண்ணுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. யார் இந்த பிக் 3? SK Hynix, சாம்சங், மைக்ரான். உலக ரேம் மார்க்கெட்டிலேயே 90% ஆஃப் த ஷேர் இந்த 3 கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கு. SK Hynix HBM மார்க்கெட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. அதுவும் 50% to 60% ஆஃப் த ஷேர் ஏஐ கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்றாங்க. அதுவும் NVIDIAவோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் சாம்சங், லார்ஜஸ்ட் மெமரி சிப் மேக்கரா இருந்த சாம்சங் இப்போ செகண்ட் இடத்துல இருக்காங்க. 25 to 40% கிட்ட ஏஐக்கு ஷேர் பண்றாங்க. பட் இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனை கேட்சப் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுவும் HBM4 நெக்ஸ்ட் ஜென்ற புது மெமரி சிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரான் 3வது இடத்துல இருக்காங்க. 5 to 20% ஷேர் ஏஐ கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்றாங்க. எல்லாரோட கொஸ்டின் என்னன்னா, எப்போ இந்த பிரைஸ் ஹைக் இன்க்ரீஸ் ரிலீஃப் ஆகி நார்மல் ஆகும் அப்படிதான். அதுவும் இவங்க போன வருஷம் எண்ட்ல எங்களோட டோட்டல் ஃபோக்கஸுமே நாங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு மெமரி மேக் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இவங்களோட ஃபேமஸ் பிராண்டான குரூஷியலுமே ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஏஐ டேட்டா சென்டர் சிப்ஸ் மேக் பண்றதெல்லாம் இருக்கு. மைக்ரான் கம்பெனி ஜூலை 2026ல ஒரு நியூ ஃபேப் ஃபேக்டரிய மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மேக் பண்றதுக்கு ஒன்றும் நார்மலான விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவாகும். $9.3 பில்லியன் செலவாகும். அதுவும் 1 இயர்லயோ இல்ல 2 இயர்லயோமே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்குமே 3 இயர்ஸ் மேல எடுக்கும். இது டைமும் அதிகமாகும், அதுக்கு போக காஸ்டும் அதிகமாகும் அந்த ஃபேப் ஃபேக்டரி மேக் பண்றதுக்கு. மெமரி ஃபேப் ஃபேக்டரிய பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒன்னு டீடைலிங்கா சொல்றேன். அதுல EUV லித்தியோகிராபின்ற ஒரு சிஸ்டத்தை வச்சுதான் எல்லாமே ரேமுமே மேக் பண்ணுவாங்க. அது எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்ன்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒன்னு டீடைலிங்கா சொல்றேன். ரேம் டேட்டாவோட ரியலிஸ்டிக் டைம் வேணும் பார்க்கலாம். 2026ல பிரைஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த வரைக்குமே சரி, நோ டிக்ரீஸ். 2027 எண்ட்ல வேணும்னா கொஞ்சமா ரிலீஃப் ஆகும்னு சொல்றாங்க. அதுவும் ஃபுல் கேரண்டி இல்ல. 2028ல ஒரு மீனிங்ஃபுல் கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. 2030 இயர்ல தான் ஃபுல் ரிகவரி ஆகும்னு சொல்றாங்க. இதுவுமே வெறும் ப்ரெடிக்ஷன் தான். ரேம் பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்னு எப்பவும் யாராலையுமே சொல்ல முடியாது. பட் பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்பன்னு வெறும் அந்த 3 பிக் 3ஆல மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த ஏஐ டேட்டா கம்பெனிஸ் அவங்களால மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். பட் இவங்க பண்றது பார்த்தா இது எப்போ டிக்ரீஸ் ஆகும்னே சொல்ல முடியாது போல. ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம 2030 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் வரைக்கும் இவங்க டிக்ரீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் போல. ஸோ நீங்க யாருன்னா பிசி பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட கேஷ் ரெடியா இருந்ததுன்னா இப்போ நீங்க பில் பண்ணணும்னு நினைச்சா இப்பே பண்ணுங்க. பட் காசு சேவ் பண்ணி நான் ஃபியூச்சர்ல பில் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வேணும்னா வெயிட் பண்ணுங்க. பட் இப்போ பில் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இப்பே பில் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும், நம்ம பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பட் பேட் நியூஸ் என்னன்னா, 2026 to 2027 வரைக்குமே பிரைஸ் ஹைக் இன்க்ரீஸ்
டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. ஆல்மோஸ்ட் இது டிக்ரீஸ் ஆகாது. இந்த 2 இயர்ஸ்ல இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அனலிஸ்ட் சொல்றாங்க. ஏன் ஏஐ டேட்டா கம்பெனிஸ் இவ்வளவு மெமரியை டிமாண்ட் பண்றாங்க? அதுக்கான ரீசனுமே நம்ம தான். இப்போ நார்மலா நம்ம ஒரு ஏஐ மாடல் கிட்ட ஒரு கொஸ்டினோ அது ஒரு டாஸ்கோ நம்ம கொடுக்கும் போது அது இங்கிருந்து ஏஐ டேட்டா சென்டருக்கு அந்த மெமரி அனுப்பி அது டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணும். பட் இருந்தாலும் வேர்ல்டு இருக்க பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதை ஒரே டைம்ல யூஸ் பண்ணும் போது அங்க ஹையர் மெமரி டிமாண்ட் ஏற்படுது. ஸோ அதனாலதான் ஏஐ கம்பெனிஸ் இந்த மெமரி கம்பெனிஸோட ஹையர் டிமாண்ட் பண்றாங்க. அதுவும் இந்த மெமரி கம்பெனிஸ்க்கும் 50% மேல ப்ராஃபிட் கிடைக்கிறனால அவங்களும் அவங்கள பக்கம் போறாங்க. நம்மள எந்த ஒரு இதோ மதிக்க மாட்டேன்றாங்க. இதுதான் ரீசன். இதனால வெறும் ரேம் பிரைஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், கேமிங் கன்சோல்ஸ், பிசி மார்க்கெட் இந்த மாதிரியான எங்கெல்லாம் ரேம் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே இது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு இல்லை, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. போன வாரம் பாத்தீங்கன்னா ஜிபியு NVIDIA GP 50 சீரிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைஸ் ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் போன வாரம் தான் வீடியோ போட்டேன். இப்போ நான் சொன்ன பிரைஸும் இப்போ 60,000க்கு சேல் ஆன 5060 Ti 16 GB வந்து இப்போ 80,000 to 85,000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி போனா பிசி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னே தெரியாது. கடைசியா குயிக் சம்மரி பார்த்துடலாம். ரீசன் என்னன்னா, இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மெமரி மேக்கர்ஸ் கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்க அதிக காசு தரோம், நீ எங்களுக்கு ஹையர் பேண்ட்வித் மெமரியை மேக் பண்ணி தாங்க அப்படின்னு மெமரி மேக்கர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. மெமரி மேக்கர்ஸும் கன்சியூமர் மெமரிய ஸ்டாப் பண்ணிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் டிமாண்ட் ஏற்படுது. இது எப்போ முடியும்னு அனலிஸ்ட் சொல்றாங்கன்னா 2026 2027 வரைக்கும் இது முடிவே இல்லை, ஃபுல்லா இன்க்ரீஸ் தான் ஆகும்னு சொல்றாங்க. 28 வேணா வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஃபுல் ரிலீஃப் ஆகணும்னா 2030 தான் எதிர்பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வெறும் அனலிஸ்ட் மட்டும்தான். இதுக்கு சொல்யூஷன் அந்த பிக் 3 மெமரி மேக்கர்ஸ் தான் முடிவு பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன் guys. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவான ஜிபி கம்பேரிசன் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க, அதை பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.